13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 45வது வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். இது அடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்தோன்னே ஒரு கூட்டத்துக்கு என்ன வருது? பொறாமை. என்னடா இவனுங்க இப்படி வளர்ந்துட்டு போறானுங்களே, வசனம் வளருதே. இப்போ பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்காக ஜனம் வாங்கல. ஜனம் எதுக்காக வருது? வசனத்துக்காக வருது. வசனம் வந்து கேட்க வருது. வசனம் கேட்க வந்த உடனே அந்த இடத்துல யூதர்களுக்கு ஒரு பொறாமை வருது பவுல் மேலே. பொறாமை வந்த உடனே அவன் சொல்கிற வசனம் என்னன்னா 46வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, தைரியத்தோடு அவர்களை நோக்கி. அடுத்த வசனம் தேசம் எங்கும் போகணும்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சில நேரத்தில் சில இடத்துல தைரியமாய் பேச வேண்டியது அவசியம். சில இடத்துல என்ன செய்யணும்? தப்பு நடக்குதா, அங்கே உபதேசம் தப்பாக இருக்குதா, அந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்களா, அதை கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்குறாரா, தைரியமாக பேசிடணும். பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சரிங்க, நாங்கள் என்னங்க, நாங்கள் ஒன்றும் பேசலைங்க. பவுலுக்கும் பேதுருக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். எந்த இடத்துல எடுத்து பாருங்க, தைரியமாய் பேசினான். அந்த தைரியம் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் தைரியம் வேணும். ஸ்பிரிச்சுவல் தைரியம் தப்பு நடக்கும்போது பேசுறதுக்கு வரணும். முதல்ல ஊழியத்துக்கு வந்த புதுசில் சில காரியங்களை பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணார், அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் வீட்டில் தான் அன்றைக்கி சாப்பாடு. முடித்த உடனே அவர் என்ன பண்ணார், நல்ல வயசானவர். அப்போது நான் சொல்கிறது ஒரு 19 வருஷத்துக்கிட்ட, தோல் மேலே கை போட்டுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, இந்த மாதிரியெல்லாம் பேசினீன்னா ₹1 ஆஃபரிங் கொடுக்க மாட்டான். அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது. ₹1 ஆஃபரிங் கொடுக்க மாட்டான். அனுசரித்து போகணும். சும்மா ஊழியத்தில் அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு பேசி நாளைக்கு ஊழியம் இல்லாமல் வீட்டில் உட்காரக்கூடாது. அனுபவசாலியாக சொல்கிறேன் அப்படின்னாரு. மனசில் நினச்சிக்கிட்டேன், அதுக்கு எதுக்கு நம்ம ஊழியத்துக்கு வரணும்? எதுக்கு ஊழியத்துக்கு வரணும்? அதுக்கு அனுசரித்து போகிறதுக்கு தான் இன்னொரு வேலை இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அங்கேயே அனுசரித்து போயிருந்தோம்னா அவனே நமக்கு சம்பளம் கொடுத்துருப்பானே. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், தைரியமாய் பேசுன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தைரியமாய் பேசு. இன்னைய வரைக்கும் சத்தியத்தை சத்தியமாய் பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு பெரிய இடத்துல பேச ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு. ஏன் அப்படின்னு, நான் பேசுவேன், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அவங்களுக்காக மாற்ற முடியாது. நான் பேசுவேன், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன அங்கே கூப்பிடாதீங்கன்னு. அப்புறம் அவங்க அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் மீட்டிங் போனேன். முதல் நாள் பேசினேன், 2வது நாள் மீட்டிங் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஏதோ ஒரு சூழ்நிலையினால மீட்டிங் வைக்க முடியலையான்னு. நான் சொன்னேன், ஒரு நாள் வச்சதே பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? நம்ம எப்போ போகும்போதும் இந்த மீட்டிங் இன்னையோட முடிஞ்சிடும்ன்ற தைரியத்திலே பேசணும். நாளைக்கு இவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்ற தைரியத்திலே பேசணும். பேச வேண்டியதை அன்றைக்கே பேசிடணும். நாளைக்கு வச்சுக்கலாம்னு நினச்சோம்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நமக்கு என்ன, இதான் சத்தியம். பேச வேண்டியதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன டிக்கெட் அவங்க நம்பியா எடுத்தோம்? ஊழியத்துக்கு வரும்போது யாரை நம்பி எடுத்தோம்? ஒருத்தரை நம்பி டிக்கெட் எடுக்கலை. நான் ஊழியத்துக்கு வந்தது கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன். நான் வரும்போது யூடியூபும் கிடையாது, எனக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்பவும் கிடையாது. இப்போ யூடியூப்பில் சேனல் தான் இருக்குது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவும் கிடையாது. அன்னைக்கு கர்த்தரை நம்பி தான் பேச ஆரம்பித்தேன். அன்னைக்கே சொன்னாங்க, இப்படிலாம் பேசினா உனக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்கன்னு. இவங்க கொடுக்காட்டி என்ன, பரலோகம் கொடுக்கும். பரலோகம் கொடுத்துச்சு, இன்னை வரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்குது. ஒரு இடத்துல சத்தியம் பேச வேணான்னா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சத்தியத்துக்கு கதவு அடைக்கிற இடத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண. அதான் கலாத்தியருக்கு எழுதும் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. அவசியம் இல்லை. இதான் சார் சத்தியம், இவ்வளோதான். கேட்டால் கேளு, கேட்டாட்டி போயிட்டே. ஒரு வயசான பாஸ்டர் இருக்கிறார் தேனியில். அவர் சொன்னார், ஏயா நீ பாட்டு எல்லாரையும் போட்டு இந்த அடி அடிச்சுட்டே இருக்கிற, நாளைக்கு ஊழியத்தை கூப்பிட்றதா வேணாமா அப்படின்னாரு. கூப்பிடாதீங்க என்ன. சரி வந்து தொலை அப்படின்னாரு. அவர் அப்படியே சொன்னார், வந்து தொலை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, வேற என்ன சொல்ல, வந்து பேசு, இப்படித்தான் பேசணும், வேற வழி அப்படின்னாரு. நல்ல வயசானவர். எதுக்கு சொல்கிறேன்னா,
நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்தை பேசுகிறீங்களா, எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதுதான் சத்தியம், இப்படி தான் பேசணும். யார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் நம்ம பக்கத்தில் நிற்கும். எப்பவும் நான் சொல்லுவேன், கொடுத்தீங்கன்னா மைக்கில் பேசுவேன், கொடுக்காட்டி ரோட்டில் பேசுவேன், ஆக மொத்தத்தில் பேசுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. எங்கே பேசுகிறோங்கிறதே முக்கியம் இல்லை. வனாந்தரத்தில் கத்துறோமோ, ஜபாலயத்தில் கத்துறோமோ, இல்லை மலைக்கு மேலே கத்துறோமோ, இல்லை எங்கே கத்துறோமோ, கத்தணும், அவ்வளோதான். இயேசு வர வரைக்கும் கத்தணும். ஒரு காலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. யாருமே கூப்பிடாட்டி தனியாக உட்காந்து ரூமில் தனியாக பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யூடியூப்பில் பைத்தியம் மாதிரி பேசலாம். அது ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்த்து பேசுறது ரொம்ப ஈஸி. யாருமே இல்லாமல் ஒரே ஒரு மைக் இருக்கும். இந்த கேமராமேனுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம், போட்டு விட்டு போயிடுவாங்க. அவங்களும் எவ்வளோ மெசேஜ் தான் கேட்பாங்க, பாவம். போட்டு விட்டு போயிடுவாங்க. நானும் கேமராவும் தான் இருப்போம். பிரியமானவர்களே, கேமரா என்ன செய்யும்? ஆமே, நான் சொல்ல போகுது. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கேமராவும் ஒய்ஃபும் ஒன்று. நம்ம பேசும்போது அது பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் பேசாது. நம்ம முடித்த பிறகு கேமரா பேசும், ஒய்ஃப் பேசும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இல்லைன்னாலும் திருப்பி எடுத்து காட்டுவாங்க, இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க. அதனால் கேமராக்கிட்ட பேசும்போதும் ஒய்ஃப்கிட்ட பேசும்போதும் கேர்ஃபுல்லாக பேசணும். இதுகிட்டையாவது எடிட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட எடிட்டே பண்ண முடியாது. நான் எடிட்டட் வெர்ஷன். கேமரா கிட்ட போய் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து யார்? அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. கூட்டம் கூப்பிட்டா கூட்டத்தில் பேச போகிறோம், கூட்டம் கூட்டாட்டி கேமராட்ட பேச போகிறோம். ஆனால் பேசுகிற சத்தியத்தை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். தைரியமாக பேசுங்க. நீங்கள் தைரியமாக பேசி முடிங்க. அந்த வசனம் என்ன சொல்லி முடிக்குது பாருங்கள், வாசிங்க. இல்லை அந்த 13:49. இல்லை 49. கர்த்தருடைய வசனம் தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. வசனத்தை நீ கேட்டா கேளு, இல்லை புறஜாதியார்ட்ட பேசுறேன்ட்டு போயிட்டேன்ட்டான் அவன். பட் நீ கேட்க மாட்டியா? சத்தியத்தை நீ கேட்க போறது இல்லையா? விடு, நான் புறஜாதியார்ட்ட பேசுறேன். அங்கே புறஜாதியார்ட்ட போயிட்டான். வசனம் சொல்லுது, புறஜாதியார் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். கேட்காத ஒருத்தன் திட்டுற ஒருத்தன் இருக்கிறானா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவங்ககிட்ட பேசிட்டு போவோம். நான் எப்பவும் சொல்லுவேன், சத்தியத்துக்கு ஒரு ஊழியக்காரன் நின்னான்னா கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு க்ரௌடை வச்சிருப்பார். ஒரு க்ரௌடு இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தின் வழியாக வசனம் பரம்பும். கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம், நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:20 வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, இதான் ரொம்ப முக்கியம். கடைசியா வசனம் என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டது. இது வரைக்கும் வசனம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, தைரியமா போச்சு, போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, அத்தனை பேரும் விக்கிரகத்தை கொண்டு வந்து எரிச்சு விட்டான். புக்கை கொண்டு வந்து போட்டு எரிச்சிட்டான். அத்தனை பேரும் மனம் திரும்புறான். மாய வித்தக்காரன், அவன் இவன் எல்லாரும் மனம் திரும்புறான். எது ஜெயிச்சிச்சு? ஊழியக்காரன் ஜெயிக்கல. யார் ஜெயிச்சா? வசனம் ஜெயிச்சிச்சு. அதுதான் வசனத்தினுடைய வல்லமை. வசனம் தான் கடைசியா ஜெயிக்கும். வசனத்தை ஜெயிக்கிற வல்லமை உலகத்தில் இதுவரைக்கும் யார் கையிலையும் கர்த்தர் கொடுக்கவே கிடையாது. பேசுறதுக்கு ஊழியக்காரன் பேசினானா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம். வசனத்தை ஒழுங்கா பேசினா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா அந்த வசனம் தான் செய்ய நினைக்கிறதை செய்து முடிச்சு விட்டு தான் திரும்பும். வசனத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அது மேற்கொள்ளும். எதை மேற்கொள்ளும்? 50,000 வெள்ளியாமா. யோசித்து பாருங்க, அங்க வசனம் அப்படித்தானே இருக்குது. 19:20 என்ன சொல்லுது? அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். எவ்வளவு? 50,000 காசு இல்லை, வெள்ளி காசு. 5,000 பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க? 200 பணம். 200 பணம். 5,000 பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு 200 பணம் போதும். அப்போ 50,000னா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடலாம்? அந்த பணத்தை இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க. இன்னைக்கு வெறும் 50,000 வெள்ளி காசுங்கிறதே பெருசு தான். இன்னைக்கே 50,000ங்கிறது பெருசு தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 போடுங்க, எத்தனை ஆயிரம் கோடினே வராது நமக்கு. அத்தனை ஆயிரம் கோடியை கொண்டு வந்து எரிச்சு விட்டான். எரிக்க வச்சது வசனம். எரிக்க வச்சது வசனம். அந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் கொடுத்துருக்கிறார். நீ தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணணும். ஒரு நாள் இந்த வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ரட்சிக்கப்படாதவனை மேற்கொள்ளும்,
ராஜாக்களை மேற்கொள்ளும், அதிகாரிகளை மேற்கொள்ளும், விக்கிரகாராதனைக்காரனை மேற்கொள்ளும், எப்பேற்பட்டவனையும் இந்த வசனம் மேற்கொள்ளும். அதுதான் வசனத்தினுடைய பவர். நீங்க ஒண்ணுமில்லாதவனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணுமில்லை, சும்மா கத்துது மைக்கில் ரோட்டில், அதை பார்த்து பயப்படுறிய. ஐயோ இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருச்சு வசனம். எத்தனை பேரை? ரோம சாம்ராஜ்யம், பைசாண்டியர்கள், அதுக்கப்புறம் வந்த துருக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்த கம்யூனிசம், நாசிசம், ஃபாசிசம் எல்லாத்தையும் தொலைச்சி முடிச்சு எல்லாரையும் ஜெயிச்சு இன்னைக்கும் வசனம் கம்பீரமாக உலகம் முழுக்க உக்காந்துருக்குது. இதை ஒழிக்கவோ அழிக்கவோ ஒரு ராஜாங்கமும் இல்லை, ஒரு ராஜாவும் இல்லை, ஒரு ராஜகுமாரத்தையும் இல்லை. இது மேற்கொண்டு தைரியமாய் உட்கார்ந்திருக்கிறது. அந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஒரு ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருந்தால் அந்த வரவருக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும். இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்குது, நம்ம தைரியமாக போகலாம். நல்ல ஒரு காஸ்ட்லியான குண்டு தொலைக்காத பென்ஸ் கார்க்குள்ளே உட்காந்தா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். எவன் சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஏர்ஃபோர்ஸ் 1ல் போய் அமெரிக்க ஜனாதிபதி மேலே உட்காந்துக்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும், யாரும் எதுவும் செய்ய முடியாது. கேம்ப் டேவிட்ல போயிட்டு ஜனாதிபதிகள்லாம் உட்காந்துப்பாங்க, மறைவா உட்காந்துக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருக்கிறாங்கன்னு. அப்படி உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இத்தனை பேருக்கு இருக்கிற தைரியத்தை விட உன் கையில் பைபிள் இருந்தால் போதும். அது எல்லாத்த விட தைரியத்தை கர்த்தர் இது கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவன்லாம் சாவுக்கு பயந்து போய் உட்கார்றவன். இது செத்தவனையே உயிரோடு கூட எழுப்புற பைபிள். இதுக்கு இருக்கிற வல்லமை வேற, இது மகத்துவமே வேற. அத்தனை பேரும் பென்ஸ் கார்ல உட்கார்ந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸ் 1ல உட்கார்ந்தாலும் சரி, கேம்ப் டேவிடுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிட்டாலும் சரி, அத்தனை பேரும் உயிரை காப்பாத்துறதுக்கு போய் மறைகிறான். இது உயிர் போனாலும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இது கையில் இருக்கிறதுனால நீ நானும் தான் எல்லாரை விட தைரியமா இருக்கணும். அந்த வல்லமையை கர்த்தர் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். தைரியமா பேசணும், வசனம் விருத்தி அடையணும், வசனம் மேற்கொள்ளும். அதை கர்த்தர் நம்மை கொண்டு செய்யணும். அதான் ஆசீர்வாதம். நம்மை கொண்டு செய்யல, நம்ம பயந்துட்டோம், வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், யாருக்காகவாவது கொஞ்சம் கூனி குறுக்கி போயிட்டோம், இல்லை அவங்களுக்காக அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிட்டோம்னா பரலோகம் உங்களை குப்பை மாதிரி உரம் தள்ளிடும். பரலோகத்துக்கு நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க. பரலோகத்துக்கு யார் தேவை தெரியுமா? தைரியமாய் பேசக்கூடிய ஒரு ஆள் தேவை, சொல்லக்கூடிய ஒரு ஆள் தேவை. தப்புனா தப்பு, அவ்வளோதான். இல்லை அவர் பெரியவர் பார்த்து சொல்லுங்க தப்புன்னு. கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பார்த்து சொல்லணும், நல்லா பார்த்து சொல்லுங்க தப்பு. நீங்கள் பார்த்து சொல்லலையே, பார்த்து தான் சொன்னேன் தப்பு சொல்லுங்க. நம்மக்கிட்ட தப்பு சொன்னாலும் திருத்திக்கணும், அது வேற விஷயம். நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, ஓகே ரைட் ஃபைன், இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, திருத்திக்க போகிறோம். ஆனால் கையில் வசனம் என்கிற பட்டயம் இருக்கணும். அந்த பட்டயம் இருந்துச்சுன்னா வசனம் விருத்தி அடையும், அது ஒரு நாள் மேற்கொள்ளும். கர்த்தர் அதை நம்மை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.